வணக்கம் 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 மக்களே. இப்போ தான் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, முக்கியமாக பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. காலையிலேயே நம்ம சங்கீத் மாப்பிள்ளை கம்முன்னு இருக்காமல் வாங்க ஆட்டுக்குடி பிடிச்சிட்டு வரணும்னு சொல்லி கால் பண்ணியிருந்தாரு. சரின்னு சொல்லி தான் 2 பேரும் பைக் எடுத்துகிட்டு வேகமாக கிளம்பியாச்சுங்க. நம்ம இப்போ வந்திருக்க ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா ஜேடர்பாளையம் ரீச் பண்ணிட்டுங்க. பாருங்கள், ஹோம் டவுனை வேறு லெவலில் இருக்குதுங்க. வாழ்ந்தான் இந்த மாதிரி இடத்துல வாழ்ந்தங்க. பாருங்கள், அவ்வளோ இயற்கையாக, அவ்வளோ நேச்சுரலாக அப்படி இருக்குது பாருங்கள். இடத்த பார்த்து ரசிச்சுட்டே இருந்தேங்க. பாருங்கள், ஒரு கிளிப்பை ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்படி இருக்குங்க, வீடியோ தரமாக இருக்குதுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஆட்டுக்கொட்டா இருந்துச்சு. இந்த ஆடு பாருங்கள், இந்த ஆடு தான் 3 குட்டி போட்டிருக்குங்க. 3 குட்டியில் நம்ம ஒரு குட்டி தான் வீட்டுக்கு பிடிச்சிட்டு போக போகிறோம். அதை பிடிக்கிறதுக்கு தான் நானும் சங்கீத்தை வந்திருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சங்கீத் ப்ரோ ஆட்டுக்குட்டியை பிடிக்கத்தான் கிளம்பிட்டாரு. பக்கத்தில் ப்ரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் நம்ம ஆட்டுக்குட்டியோட ஓனர். 3 குட்டி இருக்குது, ஒரு குட்டி கொடுக்குறேன்னு சொல்லியதுனால தான் நம்ம வந்திருந்தோம். அவர் பார்த்துட்டு தேடிட்டு இருக்காரு. போருக்குள்ளே போய் விழுந்துச்சுங்க, தட்டுப்போருக்குள்ளே ஒளிஞ்சிருக்குன்னு தேடிட்டு இருக்காங்க. கடைசியாக ஒரு வழியாக 2 பேரும் சேர்ந்து குட்டியை பிடிச்சிட்டாங்க. இந்த குட்டி பார்த்தீங்கன்னா பிறந்து எப்படி ஒரு 2 மந்த்ஸ் தாங்க ஆயிருக்கும். பால் வந்து பத்தலான்னு சொல்லி நம்மளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி தான் வந்தோம். நம்ம காசெல்லாம் கொடுக்கல, நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க. சார் வாங்கியாச்சுங்க. அவ்வளோ பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். கடைசியாக வாங்கிட்டு நம்ம அப்படியே கிளம்பியாச்சு. நம்ம ப்ரோ வந்து ஒரு ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னார். ஸ்பாட்டை தேடி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். முன்னாடி ப்ரோ போயிட்டுருக்காரு. அவர் பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க ரிலேஷன் ஒரு அக்கா ஒருத்தர் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. இது ஜேடர்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு எந்த பிளேஸு என்னென்னலாம் நம்மளுக்கு தெரியாதுங்க. நம்ம ப்ரோ தான் வந்து சொன்னார், இந்த மாதிரி ஒரு ஆற்று ஓரமாக பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம ஸ்பாட் இருக்குங்க, கோவில் ஆலமரம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, அதுக்காக தான் 2 பேரும் பார்க்கலான்னு சொல்லி கிளம்பிட்டு இருந்தோம். அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு வாய்க்கால் ஒன்று வரும் பாருங்கள், வேறு லெவலில் வியூ இருக்குங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு கிளிப் ஒன்று எடுத்துருப்பா பாருங்கள். இங்கே பாருங்கள், அப்படியே இந்த வாய்க்காலை பார்த்து ரசிச்சுட்டு நானும் சங்கீத் ப்ரோவும் அடுத்த வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா நம்மளுக்கு வழியே தெரியாதுங்க. முன்னாடி போகிற ப்ரோவை பார்த்து நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அவர் முன்னாடியே நாங்களும் வண்டி எடுத்துகிட்டு பின்னாடியே கிளம்பிட்டோம். ப்ரோ எத்தனை கிலோமீட்டர் ப்ரோ போகணும் அப்படின்னு கேட்டால் அவர் 7 கிலோமீட்டர் பையா அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லி பின்னாடியே போயிட்டே இருக்கேங்க. ஒன்றும் கோயில் வர மாதிரி தெரியல. கடைசியாக எப்படியோ பார்த்தீங்கன்னா இந்த வாய்க்காலை தாண்டி தான் கோயில் வருதுன்னு சொல்லியிருந்தார். சரி, நாங்களும் போர் அடிக்குன்னு சொல்லிவிட்டு சங்கீத் ப்ரோவும் நானும் அப்படியே சும்மா ஒரு பேச்சை போட்டுட்டு போய்கிட்டே இருக்கேங்க. பாருங்கள், இந்த வாய்க்காலை ஒட்டியே தாங்க நாங்கள் போய்கிட்டே இருக்கோம். வாய்க்காலை ஒட்டியே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இதை ஒட்டி தான் நம்ம வந்து ஸ்பாட் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்காரு. கடைசியாக வந்து இந்த ஸ்பாட்டுக்கிட்ட வந்த மாதிரி சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், வயல்வெளியெல்லாம் வேறு லெவலில் இருக்குதுங்க. இந்த ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விவசாயம் தாங்க. ஜேடர்பாளையம் இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விவசாயம் தான். அதாவது ஆற்றுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இக்கரைன்னு சொல்கிறாங்க, ஆற்றுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அக்கறைன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து ஊர் பேரெல்லாம் சொல்ல மாட்டாங்க போல். ஆற்றுக்கு இக்கரை, அந்த பக்கம் அக்கறை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சுங்க. கடைசியாக ஒரு வழியாக வந்தாச்சுங்க. கடைசியாக ஸ்பாட்டுன்னு நினச்சா அது ஒரு கோயிலாமாங்க. அங்கே வந்து ஏதோ ஒரு அடச பூசைன்னு சொல்லி ஒரு பூஜை பண்ணுறாங்களாம். அதில் வந்து இந்த சேவல், இந்த வந்து ஆடு, இந்த மாதிரிலாம் வெட்டி அங்கேயே கறி சாப்பாடு ஆக்கி அங்கேயே சாப்பிட்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம அங்கே சாப்பிட்டு போகிற அளவுக்குலாம் நம்மளுக்கு டைம் இல்லைங்க. நம்ம போய் சும்மா ஒரு அட்டண்டன்ஸை போட்டு நம்ம கிளம்புறது தான். நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல தவறி விழுந்தால் மரணம் தான். இந்த சைடு பார்த்தீங்கன்னாலும் குழி, அந்த சைடு பார்த்தீங்கன்னாலும் குழி. சென்டர் வரப்பில் போயிட்டுருக்குறேங்க. நாங்கள் வண்டி மட்டும் லைட்டாக ஸ்கிப் ஆச்சு, வேலை முடிஞ்சதுங்க. நான் எங்கேயும் சங்கீத் ப்ரோ காட்டுக்குள்ளேயும் தான் கிடப்பார். ஒரு வழியாக பாருங்கள், நான் சொன்ன ஆலமரம் தெரியுதுங்களா பாருங்கள். ஆலமரம் ரொம்ப வருஷம் ஆன ஆலமரங்க. இதெல்லாம் கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 50 வருஷம் 60 வருஷம் இருக்குங்க இந்த மாதிரி ஆலமரம். அங்கே பாருங்கள், வேரெல்லாம் கீழே ஊனி அதுவே ஒரு மரம் மாதிரி, ஆலமரம் மாதிரி உறுதி எதுவுமே இருக்காதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தாங்க அந்த ஆலமரம் பொறுத்த வரைக்கும். ரொம்ப பழமையான கோவில் போலங்க அந்த இடம். அதனால் நாங்கள் எப்படியும் ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சுங்க. பாருங்கள், ஒரு வியூ காட்டுற பாருங்கள் வீடியோவில், வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். 2 ஆலமரம் தாங்க. இந்த இடம் ஃபுல்லாகவே கவர் ஆகிடுச்சு பாருங்கள். அந்தளவுக்கு பறந்து விரிஞ்சு இருக்குது பார்த்துக்குங்க. பூசாரி வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப நம்ம ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சுட்டுருக்குறாங்க. இங்கே தான் பொங்கல் வச்சுட்டுருக்குறாங்க. நம்ம ப்ரோ பார்த்துட்டுருக்குறாரு அந்த சைடு. இந்த வாழு பையன் கம்முனே இருக்க மாட்டேங்கிறாங்க பாருங்கள். என்ன வீடியோ எடுன்னு சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. பாருங்கள், அட்டங்காப்படாதீங்க, அவன் காலை இடத்துல நிற்கிதான்னு பாருங்கள். நம்மளும் சின்ன வயசில் அந்த மாதிரி தான் துடி குதிச்சுட்டு விளையாடிட்டு இருப்போம். நம்ம சின்ன வயசு ஞாபகம் தான் வருது. சரி, நம்ம அப்படியே சைடில் ஒரு ஆறு ஒன்று இருந்துச்சுன்னு சொல்லி, இது பார்த்தீங்கன்னா காவிரி ஆறு, மேட்டூர் அணையிலேருந்து வர ஆறுங்க. காவிரி ஆறை போய் பார்க்கலான்னு சொல்லி உள்ளே போனோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆற்றுல தண்ணியெல்லாம் இல்லை, வெறும் மணல் மட்டும்தான் இருக்குது.
அடுத்து அப்படியே கோயிலுக்குள்ளே வந்தாச்சுங்க. பூசாரி ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. இதான் கோயிலுக்குள்ளே ஒன்றையும் காணும். ஏய் தொங்கி விளாடுங்க, வீடியோ எடுக்கிறேன். விளாடுங்க. குட்டிஸ்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. பாப்பா நீ என்ன திரு முடிக்கிற? நீ விளையாடுறா. பசங்க ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு கிளிப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சாங் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். பொங்கல் வச்சிட்ருக்காங்க. ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. பொங்கல் வச்சிட்ருக்காங்க. அடுத்து நம்ம பக்கத்தில் ஒரு விநாயகர் கோயில் இருந்துச்சு பாருங்கள். அதில் தான் நம்ம பூசாரி வந்து அதில் தான் பூஜை பண்ணிகிட்ருக்காரு. ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்க வேணும்னு சொன்னார். அதுக்கு தெரியாமையே எடுத்தோம். இருந்தாலும் அவர் சொன்னார் நம்மளுக்கு ஃபோட்டோ வீடியோ எடுக்காதீங்க தம்பி அப்படின்னு சொன்னார். ஃபைனலாக சாமிக்கு வந்து காவு கொடுக்கறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சேவல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. இதுதான் வந்து இன்றைக்கி இந்த கருப்பு சாமிக்கு வந்து காவு கொடுக்க போகிறாங்க. இதை காவு கொடுத்துட்டு இதை இங்கேயே ஆட்டி சாப்பிட்டு தான் போவாங்க. இதை வந்து எடுத்துகிட்டு போக மாட்டாங்க வீட்டுக்கு. அது ஒரு பாரம்பரியம். கடைசியாக காவெல்லாம் கொடுத்தாச்சு. கொடுத்து முடிச்சுட்டு பாருங்கள் ப்ளட்டில் அப்படி கீழே ஊற்றுது. அந்த கோழி தலையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சாமிக்கு முன்னாடி வச்சுருக்காங்க படையல் மாதிரி. அது ஒரு சம்பிரதாயம் போல் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அடுத்து இதை வந்து தீச்சு அடுத்தது இங்கேயே அதை சாப்பிட்டு தான் கிளம்புவாங்க. ஆனால் நம்மளுக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை. நானும் சங்கீத் ப்ரோ கிளம்பியாச்சு. இதோட இந்த விளாக்கை முடிச்சுக்கலாம் மக்களே. நெக்ஸ்ட் வாக்கில் சந்திப்போம். முக்கியமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வாக்கில் சந்திப்போம். பாய் மக்களே.